லட்சுமண பெருமாள் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருக்க ஒரு ரைட்டருக்கிறாங்க. அவர் ஒரு பிரமாதமான கதை எழுதியிருக்கார். இந்த கதை என்னென்னா, ஒரு ஐஸ் விற்கிறவன், இப்போலாம் ஐஸ் விற்கிறவன்லாம் நம்ம தெருவில் வர்றதே இல்லை, கவனிச்சிக்கிறீங்களா? ஆமாம், அவனுக்குலாம் ரோஷம் வந்துடுச்சு. ஆமாம், பிச்சைக்காரர்களே இல்லை. நீயே பிச்சைக்கார பையன், உங்கள்கிட்ட போய் நான் என்னடா காசு வாங்கணும்னு போயிட்டாங்களாம். நான்லாம் பிச்சைக்காரனுடைய குரல் கேட்காம தூங்கினதே கிடையாது. எங்கள் அம்மா மிரட்டி தான் எனக்கு சாப்பாடுவோம். ஜக்கம்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்வாங்க. நான் கடன்னு சாப்பிட்ருவேன். ஏன்னா எங்கள் தெருவில் எப்பயுமே எங்கள் தெருவை குத்தகை எடுத்து ஜக்கம்னு ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். அவர் பார்த்தாவே எல்லோரும் பயப்படுவாங்க, எல்லா குழந்தைங்களும். ஒரு பிச்சைக்காரர் கூட இல்லை, எல்லாம் செட்டில் ஆகிட்டான் எங்கேயோ. நான் இதுக்கு போயிருந்தேன், ஹிமாலயாஸ்க்கு போனால் அங்கே ஒரு சாமியார் என்கிட்ட இங்கிலீஷில் பிச்சை கேட்டார். ஆமாம், ஐ வாண்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கினேன், காசு தான் கேட்குறேன். நான் உண்மையிலே பர்சலாக பார்த்துட்டு சத்தியமாக அது நடந்துச்சு. சாமி இல்லை, ஒன்றும் இல்லை சாமின்னு சொன்னேன். அவர் காபி போட்டிருந்தார். டோன்ட் வரி, ஐ ஹேவ் கூகுள் நம்பர் அப்படின்றார். கூகுள் பே பண்ணான்றார் தலைவர். எல்லாமே ஏங்க உலகத்தில் எல்லாமே மாறிச்சுங்க. அவன் மட்டும் நான் உங்கள்கிட்ட பிச்சை எடுத்துருக்கிறது. கூகுள் பே வச்சுக்கிறான், ஸ்கேன் பண்ணுற அந்த இது வச்சுக்கிறான். ஹோட்டல்லாம் போய் ஸ்கேன் பண்ணுறல, காசு இல்லைன்னு மகனை தப்பிச்சிட முடியாது, இந்த பாரு ஸ்கேன் பண்ணுன்றான். அந்த மாதிரி அந்த ஐஸ் விற்கிறவன், அவன் ஐஸ் விற்கிறவங்களே இல்லைப்பா. அந்த மாதிரி அத்துக்கூலிக ஒரு நாள் முழுக்க ஒருத்தன் ஐஸ் விற்றான்னா அங்கே கிடச்சிரும். ஒரு 100 ரூபா கிடைக்குமா? ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சைக்கிள் மிதித்து ஐஸ் விற்றான்னா, ஐஸ் கரையாத இருந்துச்சுன்னா ஒரு 100 ரூபா கிடைக்கும். அவனுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க தெரியுமா? 7 குழந்தைங்க. 7வது குழந்தைங்க அவன் வேண்டி ஒரு பேர் வச்சுப்பான், வேண்டாம். அந்த குழந்தைக்கு பேர் வேண்டாம். இப்போ என்னென்னா, ஒரு தடவையும் அவன் என்ன நினைப்பான், ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்துடும், ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னு 7 பொம்பளை குழந்தையாக பிறந்துச்சா, 7வது குழந்தை பிறக்கும் போதெல்லாம் அவனுக்கு கோவம் வந்துடும் கடவுள் மேலே. வேண்டாம் அப்படின்னு பேர் வச்சுட்டு இப்போ இடுக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போவான். போய் அடுத்த குழந்தை அதான் வேணாம், இதான் ஃபைனல். போய் மாரியம்மன்கிட்ட போய் வேண்டுவான். வேண்டி, என்னதான் நினச்சின்னுக்கிறேன், எத்தனை வருஷமாக நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ மான்னு பொம்பளை குழந்தையாக கொடுத்துருந்தா ஐஸ் விற்கிற காசில் எப்படி நான் அம்மா குழந்தைங்களே வளர்க்குறதுன்னு மாரியம்மன்லாம் பேசிட்டு பார்த்தா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். ஒரு மன திருப்தி தானே மனுஷனுக்கு. வீட்டுக்கு வருவான். நண்பர்களே, இந்த பஸ்ஸில் சீட் பிடிக்கிறதெல்லாம் இப்போ விட்டோம். நம்ம ரிசர்வேஷன் அவன் என்ன எதுக்கோ போயிட்டோம். பஸ்ஸில் சீட் பிடிக்கிறதுன்றதே இந்தியா மாதிரியாக, முக்கியமாக தமிழ்நாடு மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ட் அது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, துண்டு போட்டு சீட் பிடிப்பாங்க, அல்லது கர்ச்சிப் போடுவாங்க, அல்லது பையை போடுவாங்க. இவன் போய் ஐஸ் விற்கிறவன் போய் பஸ்ஸில் உட்காருவான். இவன் பக்கத்து சீட்டு காலியாக இருக்கும். சரி, பயங்கர கூட்டம். ஒரு பஸ்ஸுக்கு 4 ஆள் கூட்டம் வந்திருக்கும். 4 பஸ்ஸுக்கு எவ்வளோ கூட்டமோ அவ்வளோ கூட்டம் வந்திருக்கும். இப்போது திடீர்னு பார்த்தா பைக்கு பதில் ஏதோ தொப்புன்னு சீட்டில் என்னன்னு பார்த்தா ஒரு குழந்தைய தூக்கி இவன் பார்ப்பான், பொம்பளை குழந்தை. இப்போ இவன் யாரோ சீட்டு பிடிக்கிறதுக்கு குழந்தைய போட்டு சீட்டு பிடிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்துடுவாங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து பஸ் எடுப்பாங்கள்ல, பஸ் எடுக்கிறவங்கள யாருமே வரமாட்டாங்க. இப்போ இவன் பஸ்ஸை நிறுத்து அப்படின்ட்டு குழந்தைய தூக்கி, ஏன்பா யாருதுப்பா பொம்பளை குழந்தை, யாருதுன்னா யாருமே நோ கிளைம், யாருமே கேட்க மாட்டாங்க. அடடா, மாரியாத்தான் நம்ம கூட விளையாடுறா. நான் குழந்தையே வேணாம் அப்படின்னு கேட்க வந்தா இவன் இன்னொரு குழந்தைய நம்மகிட்ட கொடுத்தனுப்புறா. இந்த விளையாட்டில் ஏன்பா நீ கீழே இறங்கிக்கன்றார் கண்டக்டரு. இப்போ இவர் கீழே இறங்கி இப்போ குழந்தையோட மறுபடியும் மாரியம்மன் போகிற ஒரு ஈக்காக்கா குருவியில் எல்லாமே மாரியம்மனை பார்த்துட்டு போயிட்டாங்க. கடைசி பஸ்ஸே போகுது. இவன் போய் அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த குழந்தைய வச்சுட்டு, என்ன நினச்சின்னுக்கிற, நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி இங்கே வந்துக்கிறேன், இன்னொரு குழந்தைய கொடுத்தா இதே எப்படி நான் வளர்க்குறது, ஒரு அக்கிரமம் வேணாம், நீ விளையாடுறதுக்கு நான் தானே கச்சேன், கடவுள்கிட்ட நல்லா பேசி முடிச்சுட்டு குட் பை அப்படின்னு, இனிமேல் நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு திரும்பி போகிறான். போனால் இப்போ குழந்தை படுத்துனுங்கிறா, 2 நாய் போய் அது மேலே பாயப்போகுது. ஓடி போய் இவன் தூக்கிறான். தூக்கிட்டு என்ன பண்ணுறது, தனியாக குழந்தைய விட்டும் போக முடியாது. மனிதாபிமானத்தின் உச்சம் இந்த கதை. அவன் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று பஸ்ஸில் அந்த குழந்தைய கூட்டின்னு போயிடுறான். இப்போ வீட்டில் போய் ராத்திரி 11 மணிக்கு கதவை தட்டுறான். அதான் கதையினுடைய உச்சபட்ச காட்சி. ஒய்ஃபு கதவை திறக்கிறான். இவன் ஒரு பொம்பளை குழந்தையோடு நின்றுக்கிறான்.
என்ன அப்படின்னு கேட்குறா. அவன் கேட்குறா, மாரியாத்தா தான் கொடுத்தா. என்ன என்ன கொடுத்தா? இந்த குழந்தைய கொடுத்தா அப்படின்னோடனே, நண்பர்களே எனக்கெல்லாம் இப்போ இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து என்னவா அந்த ஒரு ரைட்டர் வந்து என்னவா அந்த கதை எழுதப்போ எவ்வளோ சென்சிட்டிவான கதை. இப்போ குழந்தைய தூக்கினோன்ட்டான். இப்போ அந்த அம்மா பார்த்துட்டா எங்கேந்திரா ஆட்டினதான்னு கேட்குறா. மாரியம்மன் கோயிலுக்கு நான் சும்மா தான் போனேன். மாரியாத்தா இன்னொரு ஏற்கனவே 7 இருக்குது, 7மே வீட்டில் படுத்துனுக்குது. 7ஆவதாக வேண்டா படுத்துனுக்குது. வேண்டாவை தாண்டி இன்னொரு வேண்டா வந்துக்குது. செகண்ட் வேண்டா வந்துக்குது. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அந்த ஒய்ஃப் வந்து அந்த குழந்தைய வாங்கிக்குவாங்க. வாங்கி தலைக்கு மேலே தூக்கி ஒரு பயங்கர ஒரு கொண்டாட்ட மனநிலையில், இந்த குழந்தை என்ன இன்னும் 10 குழந்தைய தூக்கணும், நான் வளர்க்குறேன், 2 கையும் 2 காலும் கீழே உழாத வரலும் எத்தனை குழந்தை வரலாம். இதான் உழைக்கும் மக்களுடைய சைக்காலஜி. எந்த உழைக்கும் மக்களும் அந்த குழந்தைய தூக்கி போட்டுற மாட்டாங்க. இப்போ எப்போ ரைட்டர்ஸ் வந்துங்க திரும்ப திரும்ப இந்த உலகத்துக்கு புதிய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அபஸ்வரம் என்று பிரபஞ்சன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவருடைய தி டாப் மோஸ்ட் மாஸ்டர் பீஸ் என்று நான் அந்த கதையை சொல்வேன். ஒரு எழுத்தாளன் ஒரு கதையில் எதையுமே உங்களுக்கு உபதேசிக்கக்கூடாது. எதையுமே நீங்கள் இப்படி நடந்துக்குங்க என்று சொல்லவே கூடாது. அவன் முழுக்க முழுக்க ஒரு வாழ்க்கையை உங்கள் முன்னால் நிறுத்துகிற போது அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன பகுதி உங்கள் வாழ்க்கையோடு கிராஸ் ஆகும். அந்த வாழ்க்கையில் அவன் சொல்லாத விட்ட பகுதியிலிருந்து ஒரு இடத்தை நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம். அதுதான் ஒரு மிகச்சிறந்த எழுத்து. பிரபஞ்சன் அந்த அபஸ்வரம் என்று ஒரு கதை. என்னோடு ஓவியர் பல்லவன் வந்திருக்கிறார். எங்கள் 2 பேருக்கும் தெரிந்த சாந்தகுமார் என்று வடபழனியில் ஒரு பிரபலமான நகை வியாபாரி இருக்கிறார். 2 மிகப்பெரிய நகைக்கடை சாந்தகுமாருக்கு இருக்கிறது. சாந்தகுமார் தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்தபோது, போன வருஷம் நடந்தபோது, 1 பவுன் காயின் வைத்து ஒரு கல்யாண பத்திரிகையை எனக்கு கொடுத்தார். ஒரு எழுத்தாளனுக்கு 1 பவுன் நகை வச்சு ஒரு ஆள் கல்யாண பத்திரிகை கொடுக்குறானே, எனக்கெல்லாம் அப்படிலாம் பழக்கமே இல்லை. நான் தான் சொன்னேன்ல 10 வேஸ்ட்டே இன்றைக்கி தான் வாழ்க்கையில் கட்டிக்கிறேன்னு. நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் என்ன சாந்தகுமார் இது 1 பவுன் நகை கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு நாள் வாங்க என்று அழைத்து போனார். நண்பர்களே, வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு எதிரில் ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் 9வது மாடியில் சாந்தகுமார் வசிக்கிறார். இப்போ நான் சொல்கிறது ரொம்ப நாள் இல்லை. அவர் ஒரு நாள் அவர் பெட்ரூமுக்கு கூட்டின்னு போய் எங்களை நிறுத்தி, இந்த இடத்தில் வைத்து தான் நான் அபஸ்வரம் கதையை கேட்டேன் என்று சொன்னார். சந்தோஷம் சாந்தகுமார். அவர் சொன்னார், 13வது மாடியில் என் தம்பி மனைவியும் அவர் குழந்தைகளும் வசிக்கிறார்கள். என் தம்பி மனைவியை நான் பார்த்து சில வருடங்கள் இருக்கும் என்று சொன்னார். இப்போ ஏதோ ஒரு கதை இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாலும் ஒரு துயரம் மிகுந்த அல்லது சந்தோஷத்தை அள்ளித்தருகிற ஒரு கதை இருக்கிறது. நான் என்ன சாந்தகுமார் ஆச்சு என்று கேட்கிறேன். எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அவ்வளவு அற்புதமான தம்பி. நான் எதை வாங்கினாலும் 2 தான் வாங்குவேன். 1 வாங்கண்டே இல்லை. லைக் 2 அப்பார்ட்மெண்ட், 9வது மாடி எனக்கு, 13வது மாடி என் தம்பிக்கு, 2 கார். எது வாங்கினாலும் 2. ஒரு நாள் ஒரு 6-7 வருஷத்துக்கு பிறகு தம்பி ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறார், ஆனால் நீ ஒரு அப்பாவை விட நல்லா என்னை பார்த்துக்கிற, ஆனாலும் எனக்கு மனதில் ஏதோ ஒரு சின்ன உறுத்தல் இருக்குது. என்னப்பான்னு கேட்குறேன். நீ எல்லாமே எனக்கு தர, ஆனால் நீ தந்து நான் வாங்குவது மாதிரி இருக்குது. எனக்குன்னு ஒன்று இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்துரு என்று சொல்கிறார். அந்த இரவு நான் தூங்கவே இல்லை. நான் பிரித்து கொடுக்குற அளவுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் என் தம்பி வாழ்க்கையில் என்று நான் இரவு முழுக்க தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தேன். சீக்கிரமாக அதற்கு ஒரு வழி தேடி விடலாம் என்று நினைக்கிற போது இந்த இன்சிடென்ட் நடந்து 4வது நாள் காலையில் கிரவுண்டில் என் தம்பி ஓடிக்கொண்டு இருக்கும்போது அப்படியே சுருண்டு விழுந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டான். அவனுக்கு 42 வயசு. ஓடுறோம், எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இல்லை இறந்துட்டாங்க. நான் இந்த வீட்டில் வச்சு அவனுடைய பாடியை பார்க்குற போது அவன் மனைவி என் காலை பிடிச்சின்னு, லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டோம், எதுவுமே இல்லை, அவர் போயிட்ட பிறகு எங்கள் லைஃப் என்னது, நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வழி நடத்த வேண்டும் என்று என் காலை பிடித்து கதறுகிறாள். ஆனால் சாயங்காலம் ஆக ஆக அந்த பெண்ணின் உறவினர்கள் எல்லாம் ஊரிலிருந்து வருகிறார், திண்டுக்கல் வருகிறார்கள். வரும்போது அந்த பொண்ணுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறுகிறது. தம்பி ஒய்ஃபுக்கு அவங்களோட போய் அவள் நிற்கிறாள். இப்பொழுது எனக்கும் அவளுக்கும் இந்த 2.5 வருஷமாக கேஸ் நடக்கிறது.
40 கோடி ரூபாய்க்கான கேஸ் ஹைகோர்ட்டில் நடக்கிறது. எந்த தம்பி உயிருக்குயிராக நான் நேசித்தேனோ அந்த தம்பி மனைவி, அந்த தம்பி குழந்தைகளுக்கு எதிராக நான் கேஸ், இவர் தான் போட்டுக்கிறார் கேஸ். ஆனால் வேறு வழியே இல்லை. வாழ்க்கை இவ்வளோ கசப்பானதான். எங்கள் சொந்தக்காரர்கள், நண்பர்கள், எங்கள் மீது பிரியமுள்ளவர்கள் எல்லோரும் வந்து எங்களிடம் சமாதானம் பேசினார்கள். சமாதானமாகவே இல்லை. ஒரு நாள் நீங்கள் அந்த அபஸ்வரம் என்கிற கதையை சொன்னீர்கள். நானும் என் மனைவியும் ராத்திரி 1 மணிக்கு அந்த கதையை கேட்டோம். எங்களால் அழுகையை தாங்க முடியவில்லை. ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு 2 பேரும் தூங்கிவிட்டோம். அடுத்த நாள் காலை நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளாமலேயே 13வது மாடிக்கு போனோம். ஒய்ஃபும் இவரும் டிஸ்கஸ் பண்ணிக்கவே இல்லை. 2 பேரும் 13வது மாடிக்கு போனோம். போய் காலிங் பெல் அடித்தோம். என் தம்பியினுடைய ஒய்ஃப் வந்தாங்க. கோர்ட்டுக்கு போகலாமா, நான் எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கி விடுகிறேன் என்று சொன்னேன். என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் பேசியெல்லாம் சமாதானமாகாத இந்த மனது ஒரு கதையை கேட்டு சமாதானமாகிவிட்டது என்று சாந்தம்மா சொல்கிறார். பிரபஞ்சன் அந்த கதையில் பெரிதாக எதையும் போதிக்கவே இல்லை. அந்த கதை ரொம்ப சிம்பிளாக அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு பையனிடம் அவருடைய அப்பா சொல்வார், தம்பி இன்றைக்கி கோர்ட்டில் வாய்தா, கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்குது, நீ கூட வரையா என்று கேட்பார். பாண்டிச்சேரியில் தூறலே இல்லை என்றால் கூட அந்த அப்பா கையில் ஒரு குடை வைத்திருப்பார். அப்பாவும் பையனும் நடந்து அந்த கோர்ட்டுக்கு போகிறார்கள். நண்பர்களே, இந்த கூட்டத்தில் இருக்கிற யாருக்காவது அப்பா இன்னும் மிஞ்சி இருந்தால், அப்பா இன்னும் உயிரோடு இருந்தால், இந்த கதையை கேட்ட பிறகு தயவு செய்து அப்பாவோடு ஒரு நீண்ட நடை போய்விட்டு வாருங்கள். இதை நான் ஒரு ரெக்வஸ்டாக சொல்லுகிறேன். ஏனென்றால் அப்படி நீங்கள் நடக்கிற போது ஒரு 5 நிமிடத்தில் அல்லது 8வது நிமிடத்தில் அல்லது 10வது நிமிடத்தில் நீங்கள் 2 பேரும் பேசிக்கொள்ளாமலே அப்பாவின் கைவிரல்களும் உங்கள் கைவிரல்களும் பிணைந்து கொள்ளும். அது ஒரு வகையில் இரத்தத்தின் வழியாக பந்தத்தை மூளைக்கு அனுப்புகிற ஒரு விஷயம். அந்த பையனும் அந்த அப்பாவும் கோர்ட்டுக்கு நடந்து போகிற போது 2 பேருடைய விரல்களும் பின்னிக்கொள்ளும். இப்போ கோர்ட்டில் போய் 2 பேரும் நிற்பார்கள். 3வதாக இவருடைய கேஸ் யாருக்கோ வெயிட் பண்ணுவார்கள். கரெக்ட். இப்பொழுது குமரேசன் மாமானுடைய கார் வந்து நிற்கிறது. குமரேசன் மாமா கோர்ட்டுக்கு வருகிறார். அப்பாவும் பையனும் குமரேசன் மாமாவை பார்க்கிறார்கள். அவர் இவங்களை பார்க்கல. அப்போது அப்பாவை கூண்டில் ஏற்றி நீதிபதி விசாரிக்கிறார். 1 லட்சம் ரூபாயை நீங்கள் தானே சேட்டுக்கிட்டேருந்து வாங்கினீர்கள் என்று டைரெக்டாக கேள்வி கேட்கிறார். அப்பா சொல்கிறார், ஆமாம் சார் என்று சொல்கிறார். 3 மாதம் தான் வட்டி கட்டிக்கிறீங்க, அப்புறம் வட்டி கூட கொடுக்கலையே, 1 மாதம் டைம் தருகிறேன். 1 மாதத்துக்குள்ளாக வட்டியும் அசலையும் சேட்டுக்கு நீங்கள் திருப்பி தரவில்லை என்றால் உங்கள் வீட்டை ஜப்தி செய்வதை தவிர கோர்ட்டுக்கு வேறு வழி இல்லை என்று அன்றைக்கு வாய்தா முடிகிறது. குமரேசன் மாமா அப்பாவையும் இவனையும் பார்க்காமல் ஒரு திருப்தியோடு கார் ஏறி போய்விடுகிறார். இவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த குமரேசன் மாமா யார் என்றால், பாண்டிச்சேரிக்கு பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் முதலில் அப்பாவிடம் வந்து உங்கள் தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு பங்கடை வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்கிறார். பங்கடையை வைத்துக்கொள்ள அப்பா சொல்லி அவர் அனுமதித்து பங்கடை வைக்கிறார். ஒரு நாள் குமரேசன் மாமா வந்து சொல்கிறார், பிரிட்டானியா பிஸ்கெட்டினுடைய ஏஜென்ட்ஷிப், பாண்டிச்சேரியினுடைய ஏஜென்ட்ஷிப் எனக்கு வந்திருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் முன்பணம் கட்டினால் அந்த ஏஜென்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிரும். சேட்டுக்கிட்ட போய் காசு கேட்டேன், அவன் என்னை நம்பி கொடுக்க முடியாது என்று சொல்கிறான். நீ வெளியூர்காரன், உனக்கு சொத்து இல்லைன்னு சொல்கிறான், நான் என்ன பண்ணிட்டோம் என்று அப்பாவிடம் கேட்கிறார். அப்பா சொல்கிறாரு, எப்போ சேட்டு உன்னை நம்பலையோ உன் பேரில் நீ வாங்காத, ஏன் வீட்டை அடமானம் வைத்து என் பெயரில் வாங்கி நான் உனக்கு காசு தரேன் என்று 1 லட்சம் ரூபாயை அப்பா குமரேசன் மாமாவுக்காக வாங்கி அவருக்கு கொடுத்தார். குமரேசன் மாமா 3 மாதம் வட்டி கட்டினார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மளமள என்று மேலே போக ஆரம்பித்தது. அவர் பெரிய கார் வாங்கினார், நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு வாங்கினார். ஆனால் இந்த 1 லட்சம் ரூபாயை திருப்பி தர வேண்டும் என்று அவருக்கு தோணவே இல்லை. ஏனென்றால் அந்த கடன் அப்பா மீதே இருந்தது. இப்பொழுதும் அப்பா ஒரு வார்த்தை கூட நான் குமரேசனுக்காகத்தான் வாங்கினேன்னு சொல்லவில்லை. ஏன்னா சட்ட ரீதியாக நிரூபிப்பதற்கு அப்பாவிடத்தில் எதுவுமே இல்லை. அப்பா மௌனமாக திரும்பி வருகிற போது தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாரு, வீடு நாம் சம்பாரித்த வீடு நம்ம கண்ணெதிரிலேயே ஜப்தி ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, ஆனால் நீ தாங்கிக்கணும் என்று மகனுக்கு சொல்லித் தருகிறார். அப்பொழுதும் அப்பாவின் கைகள் இறுக்கமாக மகனை
பிடித்து கொண்டிருந்தது. இந்த வீடு போயிட்டா கூட நீ தளர்ந்து விடக்கூடாது என்று சொல்கிறார். எதுவுமே அப்பா சொல்லவே இல்லை. 2 பேரும் வந்து சாப்பிட போகிறார்கள். கரெக்டாக 2 இலை போடுறாங்க. அம்மா 3 மணிக்கு சாப்பிட வராங்க. கோர்ட்டு முடிஞ்சு ஒரு கார் வந்து அவர் வீட்டில் நிற்கிறது. 2 பேரும் திரும்பி பார்த்தார்கள். குமரேசன் மாமாவின் மனைவி விசாலம் அத்தை உள்ளே வருகிறார். அப்பா ரொம்ப கேஷ்வலாக சொல்கிறாரு, 3 இலையா போடு என்று மனைவியிடம் சொல்கிறார். அந்த விசாலம் சொல்கிறார், நான் சாப்பிட வரல, உங்கள்கிட்ட பேசணும் என்று. அப்பாவின் அறைக்கு போய் அந்த அம்மா சொல்கிறாங்க, தன்னுடைய ஒரு நகையாக கழட்டி வைக்கிறார். நான் எல்லா நகையும் சேர்த்து ஒரு 50 பவுன் தேருன்னு நினைக்கிறேன். 50 பவுன் 1 லட்ச ரூபாய்க்கு விற்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த நகையை வைத்து நீங்கள் எப்படியாவது உங்கள் வீடு ஜப்தி ஆகாமல் தடுத்துருங்க என்று சொல்லுகிறார். அப்பா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், குமரேசனை விட நீதாமா என்னை அவமானப்படுத்துகிற என்று அப்பா. அந்த அம்மா சொல்கிறா, இல்லை, இந்த வாழ்க்கை நீங்கள் தந்த பிச்சை. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு கடந்த காலமும் எனக்கு தெரியும். நாம் மனிதர்கள் கடந்த காலங்களை எப்படியாவது மறக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த மனிதனுக்கு கடந்த காலங்கள் நிகழ்காலத்தில் எதிரொலிக்குதோ அவன் மிகச்சிறந்த மனிதனாக இருப்பான். நம்மளை கடந்த காலத்தை மறந்துடலாம். நம்மளை யார் ஏற்றி விட்டானோ, நமக்கு யார் ஃபீஸ் கட்டினானோ, நமக்கு யார் ஒரு நாள் லிஃப்ட் கொடுத்தானோ, இவர்கள் யாருமே நம்முடைய நினைவுகளில் இல்லை. அவர் சொல்கிறாரு, இந்த நகையெல்லாம் நீ எடுத்து போடு, இல்லை என்றால் நீ என் தங்கச்சியே இல்லை என்று அப்பா அவளை மிரட்டுகிறார். கடைசியாக அந்த அம்மா பேசி அழுது புரண்டு எல்லாம் போகும்போது இரவு 8 மணி ஆகிவிடுகிறது. சாப்பிடவே இல்லை. பிரபஞ்சன் அந்த கதையை ஒரு வரி சொல்லி முடிப்பார். இருட்டில் தானம்மா நின்றுக்கிறோம், இருட்டில் நிற்பாங்க, கார் ஏறப்போகிறார், இருட்டில் தாம்மா நிற்கிறோம், நாளை காலையில் விடியாமலா போய்விடும் என்று அந்த கதையை பிரபஞ்சன் முடிக்கிறார். நம்மளே இந்த கதையை கேட்ட என்னுடைய நண்பர் சாந்தகுமாருக்கு ஒரு கேஸ் கூட நம்ம தம்பி வீட்டு மேலே போடக்கூடாது, 40 கோடி ரூபாய் போனால் கூட பரவாயில்லை என்கிற மனநிலையை நண்பர்கள் பேசி, உறவினர்கள் பேசி வராத அந்த மனநிலையை ஒரு இலக்கியம் அவருக்கு தந்திருக்கிறது என்றால், இந்த அரங்கத்திற்குள்ளாக இருக்கிற புத்தகங்கள் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. பிரபஞ்சன் என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கார். நான் அவருக்கு ஒரு பேர பையன் தான். அந்த பையன் நிறைய கேள்விகள் கேட்பான் அவர்கிட்ட. எப்பயுமே அந்த தாத்தா கிட்ட அவர் பேர குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன் தாத்தா இந்த குதிரை ஓடுது என்று கேட்பான். ஏன்னா அது 4 கால் இருக்குது. சேருக்கு கொடுத்தா 4 கால் இருக்குது. சேர் ஏன் தாத்தா ஓடலை? பிரபஞ்சன் என்கிட்ட சொல்கிறார், சார் நான் சாகித்ய அகாடமிலாம் வாங்கிட்டேன் சார், பதில் தெரில சார். நிறைய கேள்விகள் அந்த குழந்தை கேட்டுனே இருந்துச்சா. ஒரு நாள் நிறுத்திட்டான் அந்த குழந்தை, எதுவுமே கேட்கறதில்ல. மருமகளுக்கு கேட்குறாரு பிரபஞ்சன், அம்மா தம்பி நிறைய கேள்வி கேட்பான், அமைதியாகிட்டான், எதுவுமே கேட்குறதில்ல. மருமக பதில், அவனை தான் ஸ்கூலில் சேர்த்துட்டோமே மாமான்றாங்க. ஸ்கூலில் சேர்த்தோடனே ஒரு டீச்சர் சொல்கிற முதல் வார்த்தையே பேசாத, நான் பேசுகிறேன் நீ கேளு. அப்போ பிள்ளைங்களை பேசுகிறத நிறுத்துகிறாங்க. அப்போது இந்த கிரியேட்டிவிட்டியை குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் வளர்த்து கொள்வதற்கு பதிலாக இழக்கிறார். இதை ஒரு எழுத்தாளன் கண்டுபிடிக்கிறார். ஒரு கல்வியாளன் என்று நான் சொல்பவர்கள் அல்லது ஒரு அகடமிஷியன் என்று சொல்பவர்கள் இதை ஈஸியாக கடந்து போகிறார்கள். நம்ம இந்தியா முழுக்க டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஒரு 4 வருஷமாக யார் உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் தெரியும், டிவியில் இந்த நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் மாவட்டத்திலலாம் வந்து இந்த +2 ரிசல்ட்டு, 10th ரிசல்ட் வந்தவுடனே அக்கப்போராக இருக்கும். என்னென்னா 1200 மார்க்குக்கு 1189 மார்க் எடுத்துகிட்டு டிவி மைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஒப்பாரி வைக்கும். என்னம்மான்னு கேட்டால் 11 மார்க் மிஸ் ஆகிடுச்சின்னும். அப்போ நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம கண்ணை மூடிக்க வைப்போம். என்னென்னா நம்ம 800 மார்க் எடுத்துருக்கோம், நம்ம பிள்ளை 600 மார்க் எடுத்துருக்கோம். அப்போ இது பிள்ளையே இல்லைன்னு நம்மளை யோசிக்க வைக்கும். ஏன்னா அது ஒப்பாரி வைக்கும் 11 மார்க் இல்லைன்னு. இந்த பிள்ளைங்கக்கிட்டலாம் மைக்கை நீட்டுவாங்க, நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்பாங்க. எல்லா பிள்ளைக்கும் யாரோ ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி நான் இதய நோய் நிபுணர் ஆகணும். சாதாரண டாக்டர் கூட கிடையாது, இதய நோய் நிபுணராகி அப்புறம் எங்கள் ஊரில் சொந்தமாக ஒரு டிஸ்பென்சரி ஆரம்பித்து அப்புறம் இலவசமாக எங்கள் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நான் மருத்துவம் பார்க்க போகிறேன். சத்தியமாக ஒரு நாய் கூட அது மாதிரி ஆரம்பிச்சதே கிடையாது, எங்கேயா நான் பார்த்ததே கிடையாது. நீ ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து இப்படி பேட்டி கொடுத்தாங்கல்ல, அதில் 8% பேர் வந்து ஜெயிலில் இருக்கிறாங்கன்றாங்க.
பல்வேறு குற்றங்கள் பண்ணிட்டு, இதெல்லாம் உண்மையே கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு யாரோ சில நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆட்சியாளருக்கு சொல்லி தயவுசெய்து இது மாதிரி பேட்டிலாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் சொல்லி இப்போ நிறுத்திட்டாங்க. இப்போ பேட்டிலாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் தாங்க யாருமே சொல்லாது, அவனோட வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு விட்டாங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த புத்தகங்களை வாங்கி கொடுங்க, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் வாங்கி கொடுத்து நம்முடைய குழந்தைகள் பெரிய மேதைகளாக ஆகிவிடும் என்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. குழந்தைகளை காட்டு செடிகள் மாதிரி நாம் வளர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆமாம், அப்படி தான். ஏன்னா நம்ம குரோட்டன்ஸ் செடிகள் மாதிரி கட் பண்ணி விடவே கூடாது. இந்த பக்கம் திரும்பாத, நீட் எழுத வேணாமா, நீ டாக்டர் ஆகணும்னா டாக்டர் எழுதி டாக்டராக என்ன பண்ணுறான் அவன்? ஜோரன்னு ஒருத்தன் போகிறாங்க, நம்ம ஊர் ஆள், நம்ம அப்பா நம்ம சித்தப்பா, இவன் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருங்கன்னு எழுதி கொடுக்குறான். என்னடான்னு அந்த நூல் பிடிச்சின்னு போய் பார்த்தீங்கன்னா 6500 ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு, 2200 அந்த டாக்டருக்கு கமிஷன் போகுது சாயங்காலம். இதெல்லாம் ஒரு லைஃபாங்க? இது ஒரு வாழ்க்கையா? இதுக்காக வந்து நம்ம வந்து படிக்க வச்சோம்? இதுவா நம்முடைய கல்விக்கூடங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த அறம்? இதுவா நம்முடைய கல்விக்கூடங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற நியாயம்? இந்த அநீதிக்கா நாம் இப்போ வரும்போது எனக்கு இந்த பட்டி வேட்டியை வாங்கி கொடுத்தவர் சொன்னார், சார் வந்து ஈபியில் வேலை செஞ்சார். ஈபியில் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த 24 வயசில் ட்ரிபிள்இ முடிச்சுட்டு எங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் இன்ஜினியராக அப்பாயிண்ட் ஆகி பெண் குழந்தைகள் ஆண்கள்லாம் வருவாங்க. அப்படி ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட தான் ஜாயினிங் ரிப்பேர், நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். முன்னாடி உட்காந்துன்னு அப்படி கேஷுவலாக எழுதிக்கிட்டே சொல்லிச்சு, பாபா சார். அந்த பொண்ணு முகத்தை வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். கேஷுவலாக இருந்துச்சு, பாபா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் அப்படின்ச்சு. கேஷுவலாக என்ன பழக்கமானு கேட்டேன். இல்லை சார், காசு நாங்களே வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி சாயங்காலம் பிரித்து கொடுப்பீங்களான்னு கேச்சு. ஃபஸ்ட்டு டே 1வது நாள் கவர்மெண்ட் சர்வீஸில் வந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம கல்விக்கூடம்லாம் கற்றுக் கொடுத்தனுச்சிக்குது. நீ போமா, சம்பளம் அது தனிமா, அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார், அவர் சாயங்காலம் பிரித்து ஒரு கவரில் உன் பங்கு எவ்வளோ அதை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஒரு பொண்ணு கேட்குதுங்க, 24 வயசு பொண்ணு, தேவதை மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போகும்போது பெண்கள்லாம் வருவாங்க. அப்புறம் தான் பிசாசாக மாறுவாங்க. கொஞ்ச நாளில் பண்ணால் அவங்களோட உடல் மொழி எல்லாமே மாறிட்டு இருக்கும். என்னங்க இப்படி ஒரு பொண்ணை தயாரித்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அனுப்புதுன்னு வச்சுங்க, அதுக்கு பதில் அந்த பொண்ணு களை வெட்டின்னு இருக்கலாமே, களை பறிச்சு. அந்த பொண்ணுக்கு எந்த கரப்ஷனுமே, நல்ல பொண்ணாக இருப்பாள். அவ்வளோ மோசமான ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். இதை நீ எப்படின்னா வாங்கிக்கோ, நீ சார் பிரித்து கொடுத்தாலும் வாங்கிக்கோ, இல்லை நீ வேணாலும் வாங்கிக்கோ, நான் என் பிள்ளைய நீட்டி எழுதி டாக்டர் ஆகிடுறேன். அந்த பிள்ளை தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுன்னு எழுதுது. ஆமாம், எந்த பக்கமுமே நம்மளால் திரும்ப முடியல, எந்த பக்கமே அறம் சார்ந்த மனிதர்கள் இல்லை, எந்த பக்கமுமே நியாயங்கள் இல்லை. நாம் கடந்து போய் நம்ம மட்டும் வாழ்ந்துடணும் என்கிற ஒரு மனநிலையில் நம்முடைய தமிழ்நாடு, இந்தியா எல்லாமும் போய்விட்டது. எழுத்தாளன் திரும்ப அப்படி போகாத. அப்புறம் நம்ம பயங்கர பிஸி. என்னடா பிஸி? அப்படியே இவர் ஃபோன் பண்ணிங்கன்னு இவர் வண்டியில் போகிறது, போய் என்ன பண்ணிட்டேன்? சார் நான் ரொம்ப பிஸி. என்ன பிஸியாகிறேன்? இப்படி ஓடி என்ன பண்ணிட்டேன்? அப்படி இந்த வாழ்க்கையை ரசிக்க தெரியவில்லை. நிலாவை நீ பார்த்து எவ்வளோ நாளாச்சு? மொட்டை மாடியில் தூங்கி நாம் எவ்வளவு வாழ்க்கையை இழந்திருக்கிறோம். நாம் எங்கள் வீடுலாம் அங்கே சாரோன்னு ஒரு இடத்துல இருக்குது. யாராவது நண்பர்கள்லாம் தெரியும், இங்கே வந்த நண்பர்களுக்கெல்லாம். எங்கள் தெருவில் மட்டும் ஒரு 200 வாத்தியாருங்க இருப்பாங்க, ஒரு 150 நர்ஸுங்க இருப்பாங்க. மிடில் கிளாஸ் ஏரியா அது. இந்த கோவிட்லாம் வந்துச்சுல்ல, சத்தியமாக எனக்கு வந்து நான் கோவிடில் இருக்கிறதா ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் 40 வருஷமாக கோவிடில் தான் இருக்கிறேன். ஆமாம், எந்த வாத்தியாரும் எந்த டீச்சரும் வெளியே வரமாட்டாங்க. நீ வெளியே ஒரு கொலை நடந்துச்சுன்னா கூட உள்ளேருந்தே கேட்டுக்குவாங்க, ஓ கொலையா அப்படின்னு மூடிக்குவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை. அதில் வேறு பெருமை வேறு நம்ம ஆளுங்களுக்கு. என்ன தெரியுமா, எங்கள் இருக்கிறாரு, யார் பேச்சுக்கும் போக மாட்டாருங்க. எவன் பேச்சுக்கும் தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு. அதுக்கு போனான்னு பேர், செத்துட்டான்னு பேர், அவன் ஏற்கனவே கல்லறைக்கு போயிட்டான்னு பேர். அவன் சும்மா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான். இவர் யார் பேச்சுக்கும் போக மாட்டார். நான்லாம் பல தடவை சொல்லி திட்டு வாங்கிக்கிறேன். நீங்கள் கூட காஞ்சிபுரத்துக்காரர் கூட திட்டுங்க. என்னென்னா, ஒரு பிள்ளைன்னா எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? சத்தியமாக நான் சொல்கிறேன்னு நீங்கள் நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. ஆனால் வீட்டில் போய் யோசிப்பாங்க, ஒரு பிள்ளைன்னா என்னன்னா, 4 பசங்கிட்ட சும்மாவே ஒரு வம்பு சண்டை வாங்கணும் நம்ம பிள்ளை. அப்புறம் ஒரு நாளாச்சும் நம்ம வீட்டு பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஆமாம், ஐயோ அப்படின்னா
அப்போ நம்ம பிள்ளை மட்டும் எப்படி எங்கேயுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதெல்லாம் யார் பெற்ற பிள்ளை? அதுவும் நம்ம ஆளுங்க பெற்ற பிள்ளை தானே. போகணும். ஒன்று எஸ்ஐ கேட்பார்ல, நீ யார் மகன்? நான் இவர் மகன், எங்கள் அப்பா தாசில்தாராக. தாசில்தார் பையன் இப்படி பண்ணுறாடாரு அவர் கேட்கணும். அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் 2 நாளாச்சும் ஜெயிலில் இருக்கணும். ஏன் கோர்ட்டில் நிற்கணும்? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுங்களா? இந்த மாதிரி பிள்ளைங்களை நீங்கள் இந்த நாட்டினுடைய கண்மணிகளாக வளர்த்து எடுக்கலாம். எல்லாமே தெரியும் அவனுக்கு. துரோகனான்னா நீதிபதிக்கு எவ்வளோ பவர் இருக்குது, எஸ்ஐக்கு இங்கே தான் வெளியில் பண்ணுறான், அவன் கோர்ட்டுக்கு முன்னாடி நீதிபதிக்கு முன்னாடி பொட்டிப்பாம்பா நிற்கிறான், எல்லாமே குழந்தைங்க தெரிஞ்சிடும். இல்லைனா இவர் காஞ்சிபுரம் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்ப்பார், பிஹெச்டி படிச்சிருப்பார், வண்டி எடுத்துன்னு போவார், ஒரு 8வது படித்த கான்ஸ்டேபிள் நிறுத்திடுவான். எங்கே போகிற? காலேஜுக்கு அவசரமாக போகிறேன் சார், ஒரு 1000 ரூபா கொடுன்னு கேட்குறான்னு வச்சுங்க, 2000 ரூபாயை கொடுத்துருவார். இவர் ஏன் நான் 1000 ரூபா கொடுன்னு கேட்க மாட்டார். ஏன்னா இவர் இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்லை, ஏன்னா கோர்ட்டுக்கே போனதில்லை. இந்த அனுபவங்கள் இது எதுவுமே இல்லாத ஒரு குழந்தை இந்த நாட்டில் ஒரு வெஜிடேபிள் மாதிரி தாங்க இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட ஒரு வெஜிடேபிளுக்கு எப்படி எதுவுமே இருக்காது. நீங்கள் இந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்தா என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பவாவுக்கு டாக்டரையும் பிடிக்காது வாதேரியும் பிடிக்காது அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. டாக்டருங்களாம் நம்மளை எனக்கெல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு, டாக்டர் தான் என்னை காப்பாற்றி விட்டாங்க. அப்புறம் தான் நான் அவங்களுக்கு கொஞ்சம் திட்டினேன். அது என்னென்னா, இந்த பொது சமூகத்தோடு கலக்கணும் எல்லாத்துலையும். நீங்கள் டாக்டருங்க எங்கேயாவது பொது சமூகத்தோட கலந்து பார்த்து டிஸ்பென்சரி விட்டு எழுந்திருக்கவே மாட்டாருங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பார். இல்லை சார், ஒரு லாரியில் அடிச்சு 4 பேர் எட்டாங்க, ஜிஹெச்சுக்கு எடுத்துன்னு போவாங்களா, நம்ம டிஸ்பென்சரிக்கு வருவாங்களான்னு கேட்பார். ஆமாம், இப்படி இருக்கக்கூடாது. ஓடணும், ஓடி போய் ரத்தமும் சதையுமாக ஒரு ஆளை தூக்கி தோளில் போட்டுன்னு வரணும். அவன் தான் நம்பாள். அந்த டாக்டர் தான் நம்ம வேணுன்ற டாக்டர். அதுக்காக தான் நம்மளுக்கு அவங்க பேரில் விமர்சன மொழிய வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளே நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சுவாரஸ்யத்தில். ஆனால் நான் இன்றைக்கி என்னுடைய உரையே இன்றைக்கி வேறு மாதிரி நான் அமைச்சினேன். என்னென்னா, எதுவுமே தீர்மானமாக போய் மேடையில் நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் உங்களை பார்த்து பேசினா போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற சில கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டால் போதும் என்று தோன்றுறது. இந்த கதைகளில் நான் சொல்லாமல் விட்ட பல பகுதிகள், இதான் காஞ்சிபுரம் புக் ஃபேரில் நான் சொல்கிற கடைசி செய்தி. எல்லா எழுத்தாளனும் ரைட்டிங்கில் சொல்லாமல் விடுகிற சில வரிகள் உண்டு. அந்த கேப்பை நம்ம லைஃப்லேருந்து நாம் ஃபில் பண்ணிக்கணும். அதே தான் இன்றைக்கு நான் சொல்லாமல் விட்ட பல பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதிகளிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அது ஒரு மகத்தான வாழ்க்கைக்கு உங்களை இட்டு சொல்லும். அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த காஞ்சிபுரம் புக் ஃபேருக்கு என்னுடைய எளிமையான நன்றியை சொல்லி முடிக்கிறேன்.